ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடான கண்டென்ட்ஸ் இனிமேல் கொஞ்சம் நம்ம சேனலில் கொடுக்கலான்னு இருக்கேன். எக்ஸாம்ஸ் ரிலேட்டடாகவும் இருக்கும், கொஞ்சம் தகவல் டெய்லி தெரிஞ்சுக்கலாம். டே பை டே நியூஸை இனிமேல் கவர் பண்ணலான்னு இருக்கேன். அந்த சேனலை ஃபாலோ பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க நம்ம பாயிண்ட்ஸ்க்கு போகலாம். 2027ஆம் ஆண்டு பிப்ரவரியில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த போகிறாங்க. அதுக்காக 11,718 கோடி ஒதுக்கீடு செய்ய மத்திய அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்துருக்கு. நேற்று மட்டும் 13 புது பில்லு பாஸ் பண்ணியிருக்காங்க. அந்த 13 பில்லில் இதுவும் ஒன்று. இதில் என்ன ஸ்பெஷல்னா, முதல் முறையாக டிஜிட்டல் தொழில்நுட்ப முறையில் கணக்கெடுப்பு நடத்த போகிறாங்க. அதாவது எளிமை தொழில்நுட்ப முறையில். ரெண்டாவது பாயிண்ட்டு, எம்ஜிஎன் ரிகா மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உத்தரவாத சட்டம் 2005 ஏற்றப்பட்டுச்சு. அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இதில் என்ன அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, தற்போது பூஜ்ய பாபு கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டம் அப்படின்னு பெயர் மாற்றம் கொடுத்துருக்காங்க. அதில் இன்னொரு ஃபர்தர் அப்டேட் என்னென்னா, 100லேருந்து 125 நாட்களாக உயர்த்தப்படும் அப்படின்னு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்துருக்கு. அடுத்து தேர்ட் பாயிண்ட்டு, அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவில் சுதந்திர போராட்ட வீரர் விநாயக தாமோதர் சவார்கர் அவரோட சிலையை அதான் விடி சவார்கர் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் டிசம்பர் 12, அதாவது நேற்று திறந்து வச்சுருக்காங்க. அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவோட கேபிட்டல் முன்னாடி போர்ட் பிளேயராக இருந்துச்சு. இப்போ ரீசெண்டாக ஸ்ரீ விஜயபுரம் அப்படின்னு பெயர் மாற்றம் பண்ணியிருக்காங்க. 13 பில்லு நேற்று இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னு சொன்னால, அதில் இன்னொரு பில்லு தான் இந்த 4th பாயிண்ட்டு. இந்திய காப்பீட்டுத் துறையில் 74% இருந்ததை இப்போ 100% ஆக்கிட்டாங்க, அந்நிய நேரடி முதலீட்டில். இந்த மசோதாவுக்கும் அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்துருக்கு. அடுத்து 5th பாயிண்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழகத்தை ஆண்ட பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையர் சுவரன் மாறன் அவர்களுக்கு 1350வது திருநாளில், அதாவது நாளை டிசம்பர் 14 சிறப்பு அஞ்சல் தலை வெளியிடும்னு மத்திய அமைச்சரவை சொல்லியிருக்கு. அதுக்காக நம்மளோட துணை குடியரசுத் தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன் நாளைக்கு தமிழகம் வராங்க. நன்றி, தேங்க்யூ.